பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஓய், இது எப்படி இருக்கு குரு? ஓகேவா? டேய் குரு, ஓகே தானே? நல்லா தானே குரு இருக்கு? அட, நான் பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்மளதான் பாத்துட்டு இருக்கா. ஆனா நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன், அத காதுல கூட வாங்க மாட்டேங்கிறான். குரு குரு, ஓகேவா? கரெக்டா தானே இருக்கு? இவன் கிட்ட கேக்குறதுக்கு சௌமியா கிட்டயாவது கேட்டுடலாம் போல. அட, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், இங்கதான் இருக்கியாடா நீ? முதல்ல இவ்ளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? நம்மளதான் பாத்துட்டு இருக்கான், நம்ம மேல கவனம் இருக்கா இல்லையா அவனுக்கு? சுத்தமா இல்லாத மாதிரி நல்லாவே தெரியுது. எவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், இவனுக்கு என்னாச்சு? காலையில இருந்து இவன் சரியே இல்ல. நம்ம ஏதாவது பேசினா பதில் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்கான்? டேய் குரு குரு, இவன் பைத்தியமா? இவன் காலையில இருந்து சரியே இல்ல, என்னாச்சு? இங்க வந்த அந்த 2 நாள் மட்டும் தான் சிரிச்சுட்டே இருந்தான், அதுக்கப்புறம் இவன் சரியே இல்ல. நம்ம கிட்ட ஏதாவது சொல்லலாம்ல? ஒருவேளை அஞ்சலி அவன் லவ் பண்ணிருப்பானோ? பார்த்த உடனே மண்டை கலண்டிருச்சோ? திரும்பி பழைய காதல் ஞாபகம் வந்திருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? டேய் குரு, கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை வேற ஏதாவது பொண்ணை பார்த்திருப்பானோ? அஞ்சலியை பார்க்கும்போது நல்லாதான் சிரிச்சிட்டு இருந்தான். இன்னொரு எக்ஸ் லவர் இருந்திருக்குமோ இவனுக்கு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ் லவர் நிறைய வச்சிருப்பானோ? ஏன்னா அஞ்சலியை பார்த்த உடனே நல்லாதான் இருந்தான். இன்னொரு 2 டேஸ் தான் வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. அப்ப அங்கதான் ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை இவனோட எக்ஸ் லவர் இங்க இருக்கோ? என்னடா அது இப்படி மண்டைய குழம்பு வச்சுட்டு அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்? இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு இருக்கேன், காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான். என்ன மதிக்கவே இல்லை. ஒருவேளை ஏதோ இந்த பழைய காதல்னு ஞாபகம் வந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கானோ? ஒருவேளை ரொம்ப லவ் பண்ணிருப்பானோ? ஒருவேளை நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறானோ? ஏன் இப்படி இருக்கா? நான் கூப்பிட்டு இருக்கேன், அதுலயும் காலையில இருந்து வேற நான் பேசுறதுக்கு எதுவுமே அவன் பதில் சொல்லிட்டு உடனே போயிடுறான். ஒருவேளை நம்மள அவனுக்கு பிடிக்கலையோ? எக்ஸ் லவரை பார்த்த உடனே அவளை பிடிச்சிருச்சு அவனுக்கு, அதனாலதான் நம்மள அவாய்ட் பண்றானா? அம்மா அப்பா என்ன ஏமாத்திட்டாங்க. நல்ல பையனா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எக்ஸ் லவரை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப பாரு, நான் பேசுறது கூட பதில் கூட பேச மாட்டேங்கிறான். அவன் என்ன அவாய்ட் பண்றான். அப்ப ஏதோ கண்டிப்பா எக்ஸ் லவர் இருந்திருக்கு, அதனாலதான் அவன் வேணும்னே பண்றான். எப்ப நான் சாரி கட்டினாலும் ஓகேவா குரு நான் கேட்கும் போது ஓகேதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன், அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். குரு, நீ மாறிட்ட குரு. சொந்த ஊருக்கு வந்த உடனே யாரையும் பார்த்து நீ மாறிட்ட குரு. எனக்கு தெரியுது குரு. யார் அந்த பொண்ணு? முதல்ல அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இவன் வேற காலையில இருந்து பேசல, நம்ம விட்டுட்டு போயிடுவானோ? ஒருவேளை ஏதாவது மௌன விரதமா இருப்பானோ? நம்ம பேசியே அவனை டார்ச்சர் பண்ணிட்டோமோ? அதான் இன்னைக்கு ஃபுல்லா அவன் மௌன விரதமா இருக்கானோ? நம்மளதான் பாக்குறான், நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுக்கு அவன் என்னன்னு கேட்கலாமே. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்டா இருக்கான். ஒருவேளை அவன் இங்க இல்லையோ? ஒருவேளை நம்மள எப்படி கல்விடுறது நம்மள பார்த்து யோசிச்சுட்டு இருக்கானா? ஐயோ பிரியா, நீ அவனோட வைஃப் பிரியா. நீ ஒன்னும் காதல் இல்ல, டக்குன்னு விட்டுட்டு போயிட்டு பிரேக்கப் பண்றதுக்கு. நீ என்ன லூசு தரமா உனக்கு நீயே பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? அவனுக்கு முத்துச்சா இல்லையா உனக்கு முத்திருச்சுன்னு நினைக்கிற பிரியா? இவனால கண்டிப்பா பைத்தியம் பிடிக்கும் போது நல்லாவே தெரியுது. ஒரு மனுஷி எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டு இருக்கிறது, கண்டுக்கிறானா? ஆனா நம்மளதான் பாக்குறான். நம்ம பேசுறது கூட நம்ம வாயை சீக்கிரம் கூடயுமா தெரியாம போயிருச்சு. ஒருவேளை காது கண்ணு தெரியாம போயிருக்குமோ? சாச்சா, நம்ம புருஷனுக்கு அப்படியெல்லாம் இருக்காது. அப்பயே இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை கோல்டு வந்து காது அடைச்சிருக்குமோ? காய்ச்சல் வந்து ஏதோ பைத்திய மாதிரி நினைச்சிட்டு இருக்கானோ? அதனாலதான் இப்படி நிற்கிறானோ? ஒருவேளை இந்த வீட்டுல வந்து இவனுக்கு பேய் எது பிடிச்சிருக்குமா? பேய் பிடிக்கும் பேர் சொல்லிருக்காங்கல்ல, ஒருவேளை இருக்குமோ? லூசு தரமா பேசிட்டு இருக்காத, அவன் ஏதோ யோசனையில நின்னுட்டு இருக்கான். நம்ம கூப்பிட்டு அவன் கண்டுக்கலானா ஏதோ முக்கியமான விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீ யார் கற்பனை பண்ணி எங்கேயோ போற பிரியா? இதுல இருந்து தெரியுது நீ பெரிய லூசுனடி. பைத்திய மாதிரி பேசாம அவனை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேளு. அதை விட்டுட்டு நீயா உன்னை யோசிச்சு உன் புருஷனை சந்தேகப்படியா? அது ரொம்ப தப்பு பிரியா. அவனுக்கு எக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல பிரியா. அவனுக்கு என்னையே கரெக்ட் பண்ண தெரியாது, நான் லவ் பண்றேன்னானே அவனுக்கு தெரியாது. இதுல பெருசா ஒரு எக்ஸ் வேற இருக்க போதா அவனுக்கு? அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். அவன் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் காதல் பண்றதா வாய்ப்பே இல்லப்பா. அவன் கூடயே இருக்கேன், நான் காதலிக்கிறானா இல்லையானே அவனுக்கு தெரியல. இதுல இவன் போய் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு 5 வாரம் போச்சு. ஆனா நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தப்பா பேசக்கூடாது. அஞ்சலி என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதானே. நீ ரொம்ப பண்ற பிரியா, அடக்கிக்கோ. அவன்கிட்டயே என்ன எதுன்னு கேளு. அதை விட்டுட்டு உனக்குள்ளேயே நீ யோசிச்சு நீ பைத்தியமாயிராத. அவன் ஏதோ சின்சியரா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப போய் கேளு.
அவன்கிட்டயே கேளு. ஏய் குரு, குரு, ஏய் லூசு, குரு இங்க பாரு, குரு. மதிக்க கூட மாட்டேங்கிறான். பேசாம இந்த இடத்த விட்டு தள்ளினா பாப்பானா? சரி இன்னொரு டைம் கூப்பிட்டு பாப்போம். குரு, ஏய், இதுக்கு மேல மைக் செட் வச்சுதான் கூப்பிடணும். குரு, குரு இங்க பாரு குரு. ஏய் குரு, குரு. டேய் சாரிடா, நான் கூப்பிட்டா நீ அழுகுவேன்னு எனக்கு தெரியாது. என்னாச்சு குரு? ஐயோ என்ன அழுக வச்சுட்டேன், பேசி பேசி அழுக வச்சிருப்பனோ. டேய் குரு, அதெல்லாம் நான் சும்மா பேசிக்கிட்டதுடா, சும்மா விளையாட்டுக்கு தான்டா பேசினேன். நீ கேட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது குரு. உன்ன நான் சந்தேகப்படுவேனா? அப்படியெல்லாம் இல்ல குரு. சாரி குரு. ஏய் ஏன்டா அழுகுற? ஏன் அழுகுறன்னு அதை சொல்லலாம்ல? ஏய் உண்மையுமே சாரி, நான் அதை வேணும்னாலாம் பேசல, சும்மா தானே பேசிட்டு இருந்தேன். ஏய் குரு, குரு சாரி குரு. இனிமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன்டா. டே அழுகாத, என்னாச்சு குரு? டேய் சாரி கேக்குறல, என்னாச்சு குரு? இங்க பாரு குரு, இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். அழுகாத குரு, ஏதோ நான் தெரியாம பேசிட்டு குரு, அழுகாத குரு. டேய் குரு பாரு குரு. டேய் என்னடா ஆச்சு? காலையில இருந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என் மேல ஏதாவது கோவமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா உண்மையுமே சாரி குரு. இப்ப பேசினதுக்கும் சாரி. இனிமே உன்கிட்ட அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன கவனிக்கலன்னு நினைச்ச குரு. டே ஏதாவது பேசு குரு. குரு அப்பா அம்மா நாங்களாம் இங்கதான் வாழ்ந்தோம் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? அவங்க இறக்காம இருந்திருந்தா நான் கண்ணால சந்தோஷமா இருந்திருப்போல. ஒரு செகண்ட் எங்க வாழ்க்கையவே திருப்பி போட்டுருச்சுல. நான் ஆசிரமத்துல எல்லாம் வளர்ந்துருக்க தேவையில்ல, எனக்கும் அம்மா அப்பா இருந்திருப்பாங்கல்ல. அடைச்சா இதுக்கு அழுந்துட்டு இருக்கான். இப்படின்னு தெரிஞ்சுதான் நானே சமாதானப்படுத்திருப்பேன். இதுக்கு போய் சாரி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டானே. என்ன பண்றது, புருஷனா போயிட்டானே. இதுக்குதான் முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பேசக்கூடாது, அவனே சொல்லிருப்பான். ஐயோ பரவாயில்ல விடு, புருஷன்கிட்ட தானே சாரி கேட்டோம், பரவாயில்ல. சரி ஓகே குரு, ஒன்னும் இல்ல. அம்மாவா நான் இருக்கேன், நம்ம குடும்பம் எல்லாரும் இருக்காங்களா, அப்புறம் என்ன குரு விடு. இத்தனை பேர் இருக்கும் போது அதை நினைச்சு நீ அழுகலாமா குரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு. நீ அழுந்தா உன் அம்மா அப்பா கவலைப்பட மாட்டாங்களா? அதுவும் நீ என்கிட்ட அழுந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா கவலைப்படுவாங்க குரு. நான் தான் அழுக வச்சாங்கன்னு நினைச்சா என்ன குரு பண்ணுவ? தயவு செஞ்சு அழுகாத குரு. அம்மா அப்பா எப்போதும் உன் கூட தான் இருப்பாங்க. அது இல்லாம அத்தை மாமா என்கிட்ட சொல்லுவாங்க குரு, என் பையனை நீ தான் அழுக வச்சுன்னு சொல்லுவாங்க குரு. அழுகாத குரு. எதுக்குடா இப்ப அழுகிற? அதே குடும்பமே எல்லாரும் உனக்காக இருக்கும்ல, அப்புறம் என்ன? உனக்கு யாருமே இல்லைன்னா தான் நீ அழுகணும். இத்தனை பேர் இருக்கும்ல, உனக்கு ஒண்ணுனாலும் இங்க இருக்க எல்லாரும் அழுகுவாங்க குரு. முக்கியமா நான் அழுகுவேன் குரு. அதான் உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கல, அப்புறம் என்ன குரு? குரு அழுக கூடாது குரு, கண்ணை தொடச்சிக்கோ. அம்மா அப்பால என்னைக்கு பசங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க, உன் கூடயே தான் இருப்பாங்க குரு. உனக்கு தான் குரு அது புரியல. உன் அம்மா இருந்திருந்தா அழுக விட்டுருப்பாங்களா உன்ன? ஆட்டாங்களா குரு? அழுகாது குரு. அதுவும் அவங்களுக்காக அழுகுறேன்னு சொல்லும் போது எப்படி குரு? பாரு என்ன பாரு, சிரி குரு. இல்ல அவங்க இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அப்ப சார் இப்ப சந்தோஷமா இல்லையா என் கூட? அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன சொன்னீங்க சார்? அழுகாதடா, அழுகுறது எங்கனால பார்க்க முடியல, கொஞ்சம் சிரியே. ரொம்ப பண்ணாத குரு. நான் அழுகும் போது நீ சமாதானப்படுத்தும் போது நான் சிரிச்சிருக்கல, இப்ப நீ மட்டும் அழுந்துகிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறியா குரு? சிரி குரு. ஏன்டா சின்ன குழந்தை மாதிரி கெஞ்சி வைக்கிற? சிரிச்சுதான் தொலையேண்டா. அப்பா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு குழந்தையவே சிரிக்க வச்சிடலாம் குரு. அதெல்லாம் ஓகேதான். ஓகேதான். இப்ப என்ன? அது ஒண்ணும் இல்ல. சாரி சாரின்னு என் காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு. எதுக்காக சாரி கேட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, நான் சாரிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணலையே. என் காதுல நல்லா விழுந்துச்சு, மரியாதையா சொல்லு. குரு அது ஒண்ணும் இல்லடா, நான் கூப்பிட்டு நீ டக்குன்னு அழுந்துட்டியா, நான் கூப்பிட்டனால தான் நீ அழுந்துட்டியோன்னு நினைச்சு கொஞ்சம் சாரி கேட்டேன். யாராச்சும் இதுக்கு சாரி கேட்பாங்களா? நான் கேக்குறல, உன் பொண்டாட்டி கேக்குறல, அப்புறம் என்ன வேணும் உனக்கு? அப்புறம் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், நான் தப்பா பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி வார்த்தை என் வாயில வரவே இல்ல குரு. வந்துச்சே, நான் கேட்டேனே. காது எது சவுடா இருக்கும்டா. நீ யோசிச்சுட்டு இருந்தியா நான் பேசினது பூரா உனக்கு தப்பா விழுந்திருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இதெல்லாம் மட்டும் கவனிக்கிறீங்க? அவ்வளவு நேரம் சரி ஓகேவான்னு கூப்பிட்டு இருந்தேன், அதை கவனிக்கல நீ. அது அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தானா, அதனாலதான். ஏன்டா சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்லவே இதுக்கு மேலேயும் சொல்லுவடா நீ. சரி ஓகே சார், நீங்க அழுகிறதுக்கு என்ன கட்டி பிடிச்சிட்டு தான் அழுகணுமா? எனக்கு ஒரு தோல் தேவைன்னா அது உன்கிட்ட தானே இருக்கும். எப்படா உன்னால இப்படி இருக்க முடியுது? சரி விடு, நான் போய் அஞ்சலிக்கிட்டே அழுந்துக்கிறேன். பரவாயில்ல, நீ இங்கே உட்காந்து எவ்வளவு நேரம் அழுகணுமோ அழுந்துக்கோ. ரூம பூட்டி வச்சுட்டு போயிடுற, உள்ளார உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் அழுகணுமோ அழுந்துக்கோ. என்ன பொறாமையா? பொறாமலாம் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப ஓவரா நினைக்காதீங்க. நினைக்கல. சரி ஓகே சார், கை எடுக்கிறீங்களா? நான் இப்ப கிளம்பணும். உங்ககிட்ட சாரி எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவ்வளவு நேரம் சார் கூப்பிட்டு இருந்தா கண்டுக்க கூட இல்ல. இப்ப என்னவா நீங்க அழுகுன உடனே நான் உங்களுக்கு தோல் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் தேவையில்லப்பா. ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்காம இருப்பேன். அதுக்கு பெர்மிஷன் நான் கொடுக்கணும். நீ கொடுக்காம போ. எனக்காக அஞ்சலி வெயிட்டிங், நான் போயிட்டு வரேன். இப்ப நீ வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியில வச்சேன்னு வையேன், காலை உடச்சு கையில கொடுத்துருவேன். சரி ஓகே, அஞ்சலி வீட்டுக்குள்ள வர வைக்கிறேன். எப்பா சாமி நீ என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு பொறாமலாம் இல்ல. மத்தபடி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா மேடமுக்கு பொறாம இல்ல. இல்லடா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது இல்லாம எக்ஸ் லவர் வேற இருக்காங்க. நான் பேசினது எது நீ கேட்டியா? இல்லையா? அப்ப மேடம் இததான் பேசிட்டு இருந்திருக்கீங்க. சான்ஸ் நான் பேசுவேனா? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஹலோ, எனக்கு உண்மையுமே எக்ஸ் லவர் இருக்கு. இருந்துட்டு போட்டோம், இதுக்கு மேல யார் வந்தாலும் நான்
கொடுக்குற? மரியாதையா விடுங்க சார். போய்க்கோ. நீ இத புடிச்சிருக்கே, நான் எப்படி போவேன்? எப்படி வேணாலும் போய்க்கோப்பா. நீ ஏன் இப்படி பண்ற? நான் சொன்னேன் உன்னை விட்டுட்டேன், நீ தான் போக மாட்டேங்கிற. ஓ விட்டுட்டீங்க. அப்ப இது என்னது இது? நான் என் வைஃபை தான் பிடிச்சு வச்சிருக்கேன்ப்பா. நான் உன்னை பிடிக்கவே இல்லை, அப்ப எனக்கு தெரியாது. கை இருக்கு பத்தியா, கண்ணத்துல தான் இருக்கு. அப்படியே எடுத்து அடிச்சேன் வை, என் கண்ணு பழந்துரும். ஓ அவ்வளவு தைரியமா? இருக்கே, ஆனா பாசம் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட மாட்டேன். எனக்கு தெரியாத என் பொண்டாட்டிய பத்தி. அப்போ உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்காது. இத மட்டும் சொல்ல மாட்டாளே. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை. ஊரை விட்டு காலி பண்ண இங்க சொல்லிட்டு வர பறக்கலாம் உங்களுக்கு இல்லையா? காலி பண்ணாதானே சொல்லிட்டு வரதுக்கு. இவனுக்கு என்ன இன்னைக்கு மண்டை கழண்டிருச்சோ, முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு அருண், லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? இல்லம்மா, ஊரை விட்டு வந்திருக்கீங்களே, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நானும் இவரை போயிட்டு அந்த வீட்டுல நின்று அசிங்கப்பட்டுதான் வெளியில வந்தோம். ஓஹோ, அசிங்கப்பட்டுதான் வந்தீங்களா? உன்னை யார் அங்க போய் கேட்க சொன்னது? எனக்கு கால் பண்ணிருக்கலாம், இல்ல பிரியாவுக்கு கால் பண்ணிருக்கணும். சொல்லி புரிய வைடா, போன் எடுத்து பார்க்க சொல்லு முதல்ல. ஓ கால் பண்ணிருக்கீங்களா? பை த பையா, இங்க வந்ததுல இருந்து இவங்கள பார்த்த உடனே இந்த சந்தோஷத்துல போனை தூக்கி வீசிட்டோம், அவ்வளவுதான். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேக்குற? இங்க போன் அடிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நினைச்சது உன் தப்பா எங்க தப்பா? என்ன சொல்றது, ஏன் தப்புதான். விடுங்க விடுங்க, ரொம்ப பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ல போன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. சரிங்க, வந்துட்டீங்கன்னு பாத்துட்டீங்க, நல்லதானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் காலேஜ் வரல? 2 நாள் சிவியர் ஃபீவர். உங்களுக்கு என்ன தெரியும் அருண்? எனக்கும் பிரியாவும் கூட எந்திரிக்கவே முடியல. இப்பதான் எந்திரிச்சு உட்காரோம். ஏன் ஐஷு, சரஸ்னேஹா, உன் அண்ணன் வயலுக்கு போறானா? தண்ணில ஆட போறியா? நேத்து கூட போயிருக்கியா? அந்த வயல் தானமா? தண்ணி வருது, அடி போறியா? அட கடவுளே, தண்ணிலயா? போறேன். எனக்கு தான் 2 நாளா ஃபீவர்ல. ஃபீவரா? 2 நாளா நல்லா தானே இருக்க. தண்ணில எல்லாம் ஆட்டம் போட்டு உனக்கு ஃபீவரா? அண்ணன் கூட சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருந்த நீ, உனக்கு ஃபீவர்? ஐயோ ஐயோ அருண், நீங்க காதுல வாங்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் மண்டை கழண்டிருச்சு, அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் காதுல வாங்கிக்கலாம் ஐஷு. அவங்க யாரோ பைத்தியம் மாதிரி வளர்றாங்க, அதெல்லாம் நாங்க காதுல வாங்கிக்குவோமா? நாங்க வாங்கல ஐஷு, நீ பாக்காத. அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா குரு, அவனுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வந்தோம். சாரி, அது ஃபீவர்லாம் இல்ல. இவங்கள பார்த்த சந்தோஷத்துல ஒரு 2 நாள் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம்னு நினைச்சோம். மத்தபடி ஃபீவர்லாம் இல்ல. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல, ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் ஆது பண்ணல. அங்க போனா அவங்க அத்தை கிளிக்கிறாங்க. அவங்க யாரும் இங்க இல்ல, அப்படி ஒருத்தவங்க இங்க இருந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. அப்பப்பா என்ன பேச்சு பேசுறாங்க. போவேணான்னு சொன்னேன், கேட்டானா என் பேச்ச? இவனும் அசிங்கப்பட்டது இல்லாம என்னையும் அசிங்கப்பட்டுட்டான். ஐயோ விஜய், சாரி விஜய். சாரி கேட்ட மட்டும் இந்த வார்த்தையெல்லாம் ஓடியா போகுது. எனக்கு தெரியல, போன் அங்க இருந்ததெல்லாம் நான் எடுக்கல. சாரி 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. அதெல்லாம் சரிம்மா, அவங்க 4 பேரும் உயிரோடு தான் இருக்காங்களா? ஒருவேளை ஆவி ஏதாவது இருக்குமோ? அந்த சந்தேகத்தை அவங்க கிட்ட போய் கேட்டுக்கோங்களே. அவங்க கிட்ட தானே கேட்டுடலாம். போங்க போய் கேளுங்க. அம்மா எங்க இருக்காங்க? பின்னாடி தான் இருக்காங்க, போங்க. நாங்க எங்க 2 பேருக்கு கண்ணால பார்த்தோமே, கார் அடியில விழுந்துருச்சு. கண்ணு குருடா இருக்கும், போங்க போய் பாருங்க. பின்னாடி தான் இருக்காங்க. அங்க போறேன். போய் கேட்டே ஆகணுமா? எனக்கு சந்தேகம் வந்துச்சு, உன்கிட்ட கேட்டேன், நீ பதிலே சொல்ல. யார்கிட்ட பதில் கிடைக்குமோ அவங்க கிட்ட போய் கேட்க போறேன். போங்க. இன்னைக்கு உங்களுக்கு நேரமே சரியில்லைன்னு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். போங்க. எனக்கெல்லாம் நேரம் கரெக்டா தான் இருக்கு, நான் போறேன். அம்மா, விஜய்க்கு மூளையே இல்லையா? இருக்கே, ஏன்? இல்ல உயிரோட இருக்காங்கன்னு சொல்றேன். ஆவி கீவியா இருக்குன்றாங்க. ஆவியெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏன் ஆவியெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா? ஓ, அப்ப டெய்லி நீங்க ஆவியை பாப்பீங்க போலயே. நீங்க ஆவிக்கிட்டே பேசுங்க. ஆவிய பத்தி பேசுறேன்னு சொல்லலையே. ஆனா விஜய் அசிங்கப்படாம வரமாட்டாரு. நேஹாகிட்டே சௌமியாகிட்டே திட்டு வாங்கிட்டு தான் வர போறாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, திடீர்னு நாங்க பார்த்தது உண்மை இல்லைன்னு சொன்னா எப்படி? எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. மனசு ஏத்துக்காதுல, அதனாலதான். உங்க மனசை ஏத்துக்கிறதுக்கு போய் கேப்பீங்களா? அப்படி அவங்க திட்டலாம் மாட்டாங்க, அதுக்கு ஒரு பிளான் வச்சு இது பண்ணுவாங்க. அவன் விஜய் என்ன பண்ண போறாரோ. சாரி, போனை ஷாய் குட்டிக்கிட்டு கொடுத்த. அவ எங்க வச்சானு தெரியல, அதையே தேடி எடுக்கணும் இந்த வீட்ல. அதனாலதான் போன் எடுக்க முடியல. நான் சாரி, அவங்க கிட்ட திட்டு வாங்க விட்டுட்டோம். சாரி, எங்கனால தானே திட்டு வாங்குனீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. போதுமா உன் சாரி, ஏதாவது ஒரு டைம் கேட்டல போதும். சாரி கேட்ட மட்டும் அந்த வார்த்தையில போதுமா? கழுவி ஊத்துறாங்க அவங்க. ஆனா சொன்னாங்க அப்படி ஒருத்தவங்க இங்க வாழ வேணும்னு சொல்லிட்டாங்க, மனசு உடைஞ்சிருச்சு. இது ஓவர் தான். உங்களுக்கு கொஞ்சம் புத்தி கலண்டி இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டைட் பண்ண வேண்டியதானே? அந்த சைஸுக்கு எங்களுக்கு இது கிடைக்கல, அதனால டைட் பண்ண முடியல. தெரியுதுமா, இங்க என்கிட்ட பேசுறதுக்கு அங்க பேசிட்டு வந்திருக்கலாம்ல. அதுக்கு அவங்க பேச விட்டுருக்கணும்ல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க, படப்படன்னு பேசிட்டு கதவை சத்திட்டு போயிட்டாங்க. நாங்க எப்படி பேசுவோம்? ஆன்டி நின்னுங்கன்னு சொல்லும் போது கதவை பட்டுன்னு அடிச்சாங்க பாரு. அப்பா, எனக்கும் விஜய்க்கும் மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. சாரி அருண்.
அவங்க பண்ணதுக்கு நீ ஏன் சாரி கேக்குற? சரி ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. அதான் ஆவி கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றல, போய் பேசு, கிளம்புடா. பகல்ல கூட ஆவி தெரியுது, நீ பேசு உட்காந்து. உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கு அதான சந்தேகமா வந்துச்சு, போய் பேசு போ. முத அவங்கள பார்க்கும்போது நீ இந்த வார்த்தையை கேட்கல. கேக்கல அதெல்லாம் நான் கேக்கலப்பா. நீ கேட்கலன்னு சொல்லும் போதே நீ கேட்டிருப்பேன்னு தெரிஞ்சிருச்சு. இல்லப்பா, நான் அந்த வார்த்தையை யூஸ் கூட பண்ணல. யாரு நீ? ஆமாம்மா, நான் யூஸ் பண்ணல. ஆமாமா, யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுன்னு சொன்னது தப்பா? தப்புதான். எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன் அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? மேடம் ஏதோ சின்சியரா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. யோசிக்க மட்டும்தான் முடியுது. எதையோ விடுங்க. தூரத்துல இப்படி உட்கார்ந்து ரசிக்கிறதே ஒரு தனி அழகுடா. எப்பரா இவ்ளோ அழகா இருக்க, இவ்ளோ ஹேண்ட்ஸமா எப்பரா இருக்க முடியுது உன்னால? ஆனா பாரு, என்னாலதான் சொல்ல முடியல. என்னடி சைட் அடிச்சிட்டு இருக்க போல? என்ன ஆமா, இப்ப என்ன? இது ஹாஸ்பிடல் மேடம், சைட் அடிக்கிற இடம்ல. பாக்கிறதுக்கும் சைட் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகம்டா. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். ரொம்ப பண்ணாத. அவனும் சைட் எல்லாம் அடிக்கல, யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் என்னது? நம்ம தாராவ பத்தி தான். வேற என்ன? அவளுக்கு என்னாச்சு? மேடம் அங்க போனதுல இருந்து ரொம்ப குஷியா இருக்காங்க. நம்ம கிட்ட இப்ப ஒழுங்கா பேசுறது கூட இல்ல பாரு. அதுதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, மேடம் போன் அடிச்சா மட்டும் எடுத்துருவாங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது போனை சைலண்ட்ல போட்டு வச்சிட வேண்டியது. அவ எவ்வளவு கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. ஹாஸ்பிடல் வந்துட்டா ஃபர்ஸ்ட் பேஷண்ட் தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு அவ போன் அடிக்கிறது இல்லைங்கிற? அவ எப்ப போன் அடிச்சாலும் நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்ம குத்தம் இல்ல, அவையே வேலையில இருக்கும்போது நமக்கு கால் பண்றா. அப்ப நீ சொல்லும்போது அவ காலேஜ் போறா, வந்து படிப்பாளா என்னமோ. யாருப்பா? நம்ம ஃப்ரெண்ட் தாராவா? படிக்க மாட்டா அவ்வளவு சீக்கிரம், வீட்டுக்கு வந்தலாம். இருந்தாலும் சொல்றேன். அவனுக்கு என்ன, அவ மாமா பையன் கிடைச்சிட்டான், அதனால அவ பேசுவா. நமக்கு தான் டைமே இல்ல பாரு. நமக்கு இல்லமா, உனக்கு. அப்ப இந்த ஹாஸ்பிடல்ல சார் வெட்டியா இருக்கீங்க. நான் மட்டும் எவ்வளவு வேலை செய்யறேன். உன்னை விட அதிகமாவே நான் வேலை செய்யறேமா? யாரு சார், நீங்களா? ஆமா. ஆமாப்பா, நீங்க தான் வேலை செய்றீங்க, ரொம்ப வேலை செய்றீங்க. இந்த ஹாஸ்பிடல் இந்த மேடம் இல்லனா ஓடவே ஓடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் இருந்தாலே இந்த ஹாஸ்பிடல் ஓடாது. ஏன்னா அதுக்கு காலில பாத்தீங்களா? மேடம் இந்த ஹாஸ்பிடல் வரலன்னா எல்லா நர்ஸும் கேக்குறாங்களே. அது வந்து நான் எல்லா நர்ஸ்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். நீ அப்படி இல்லல்ல, எப்ப பார்த்தாலும் உருட்டே இருக்க வேண்டியது, பொறச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் இப்படிதான் நடக்கும். இதுல எல்லாரும் வெளியில என்ன தெரியுமா பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? நீ என்கிட்ட மட்டும் தான் சிரிச்சு பேசுறியா? வெளியில எல்லாத்துக்கிட்டையும் பொறச்சுக்கிட்டு தான் இருக்கியா? அதனால இப்ப என்ன? டேய் லூசு, நீயும் நானும் காதலிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அவங்க பைத்திய மாதிரி பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்? அது உண்மையா இருந்தா எனக்கு சூப்பரா இருக்கும்டா. அவங்க எல்லாரும் பேசுற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சா செமையா இருக்கும்ல. என்னடி வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, சொன்னாலும் எனக்கு புரியாது. எனக்கு புரியவே வேணாப்பா. காலேஜ்ல இருந்து ஒன்னாதான் படிக்கிறோம், ஸ்கூலும் ஒன்னாதான் படிச்சோம். அதனால எனக்கு ஒண்ணு தெரியும், சிரிச்சு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்படிதான், அவங்க பேசுறதுலாம் நீ கண்டுக்காத. ஒருவேளை சப்போஸ் நீ என்ன காதலிச்சனா? சரி, நான் உன காதலிச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஒன்னும் பேசாம போயிட வேண்டாம். ஆனா நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டியா, அது எனக்கு தெரியுமே. அதென்னமோ உண்மைதாண்டி. ஓகேடா, நர்ஸ் கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசுடா. இந்த ஹாஸ்பிடல்ல உன்னை தவிர வேற யார்ட்டையும் சிரிச்சு பேசுற மூடு எனக்கு வர மாட்டேங்குது. அது ஏனே தெரியலையே. பேஷண்ட் கிட்ட மட்டும் பல்ல கட்டிட்டு பேசுற. அவங்க பேஷண்ட் இங்க பாரு. நீ ஒன்னும் சிரிச்சிட்டு இருக்கணும், நான் கோபமா இருக்கும். இங்க மட்டும் நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு நர்ஸ் கிட்ட வேலை சொன்னோம்னு வையே, அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதனால நான் முறைச்சிட்டே இருக்கேன், நீங்க மேடம் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆக மொத்தத்துல நல்ல வேலை தான் பாக்குறேன். நான் சொன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ வந்து ஒரு மிரட்டு சொன்னா கேட்டுக்கிறாங்க. எல்லா மனசுலயும் பயத்தை உண்டாக்கி வச்சிருக்க நீ. அது பயம் இல்ல, நான் சொன்னா செய்யணுங்கிற மரியாதை. அப்ப நான் சொன்னா மட்டும் செய்ய மாட்டேங்கிற. உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அவ்வளவுதான். ஏதாவது கேஸ் வந்து நீயே அவங்க கிட்ட கொடுத்துக்கோ. நீயே இந்த ஹாஸ்பிடல்ல பாத்துக்கப்ப, நான் கிளம்புறேன். ஹலோ, நீங்க இந்த ஹாஸ்பிட்டலே ஓடாது. நான் வந்த உடனே முதல்ல உன்னதான் எல்லாரும் கேக்குறாங்க, நான் என்ன பண்றது? வரலன்னு சொல்லிரு. நீ என் கூட தானே வருவ? அப்போ அதான் வந்துட்டு அப்படியே போயிருவேன் நானு. அப்போ மேடமே போய் எல்லா நர்ஸ்கிட்டயும் டாக்டர்ஸ்கிட்டயும் சொல்லிருங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லிருங்க. அது நானே நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்டா தெரியல. இந்த ஃபீல்ட் புடிச்சு செய்றேன், அதனால என்னைக்குமே நான் விட மாட்டேன். அப்புறம் எதுக்குடி பேசுற? அப்பயாச்சும் எல்லாத்துக்கும் சிரிச்சு பேசுவியான்னு பார்த்தேன். நீ சிரிக்கிற மாதிரி தெரியல. என்கிட்டயாச்சும் சிரிக்கிறீ, அதுவே போதும் தான்டா. நீ என்கிட்ட சிரிச்சு பேசும்போது ஹேண்ட்ஸமா இருக்கடா. நானும் உன்னை சைட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா உனக்கு புரியுதா புரியலையா? இல்ல நான் லவ் பண்றது உனக்கு புரியாம நடிக்கிறியா? ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கடா. கண்ணில் கண்ணில் கனவுகள் பூசுகிறாய், என் காதல் நெஞ்சில் நினைவுகள் வீசுகிறாய்.
தொட தொட நான் வருகையிலே தொலைவினில் ஓடுகிறாய். அடனானும் உன்னை பார்த்தது தெரியாதா? நான் பேசும் வார்த்தை உனக்கது புரியாதா? அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமாய். அது சொல்லுகிறேன் நான் பூசகமா. அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேள்வி இது. நிலவே நிலவே சரிகம் கதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போ.